பிரியாணி வாங்கி மலைக்கு போறாங்க. நம்ம ஆட்கள் யாராவது பன்னி வெட்டும் போராட்டம் இல்ல பன்னியை வச்சு சமைச்சு பகிரி பரிமாற போறேன் அப்படின்னு சொன்னா காவல்துறை அதை அனுமதி வேண்டும் என்பதுதான். HRNC பண்ணிக்கிட்டோம்னு நினைச்சு இவங்களெல்லாம் இந்த இந்து அறநிலைத்துறை நல்லவனுங்க நினைச்சு கோவில் கொள்ளைத்துறைன்னு அவருக்கு தெரியல. இந்த கொள்ளடிக்கிறதுக்கெல்லாம் இந்த கும்பல் இந்து அறநிலைத்துறை உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க, குந்திட்டு இருக்காங்கன்னு. மதிக்குரிய அன்பு சகோதரன் பேர் இப்ராஹிம் கோயில். இந்த இடத்துல நான் வழி செய்ய போறேன், நான் சிக்கந்தர் தர்கா போறேன், இவருக்கோ போய் முருகப்பெருமானும் வழிபட போறேன், என்ன தடுக்காதீங்க போது காவல்துறை வெறி கொண்டு ஊர்வமாக தடுப்பதை நீங்க பார்த்துருப்பீங்க. கட்கார தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. வேலூர் இப்ராஹிம மேனேஜ் பண்ணி ஜீப்ல ஏத்துறாங்க. வேலூர் இப்ராஹிம் என்ன கேட்கறது, முருகர் பெருமானுக்கு சொந்தமான மலையில ஒரு அசைவம் சாப்பிடுறான், அசைவம் சாப்பிடும் போது நீங்க ஏடிக்கு பார்ப்பீங்க. இன்றைக்கு திருப்பரங்குன்றலே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மலைக்கு பெயர் ஸ்ரீ கந்தர் மலை என்ற பெயரை இவர்கள் சிக்கந்தர் மலை என்று சொல்ல பார்க்கின்றார்கள். நீங்க சொன்னீங்களே நாத்கனி என்கின்ற ஒரு நபர், அந்த ஆள் என்ன பண்றான், எங்கேயாவது வழிபாடு நடந்தா, எங்கேயாவது ஒரு பெரும் கூட்டமா இருந்தா, அந்த பகுதியில் 10 இஸ்லாமியர்கள் இருந்தா ஓடி வந்து ரோஸ் மில்க் கொடுக்கிற பாய்மார்கள்லாம் எங்க, ரோஸ் மில்க் பாய்ஸ் எல்லாம் எங்க, அதெல்லாம் வந்து புல்லா ஏமாத்து வேலையா? தீர்த்தமி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்கிறவர் ஓமாமுடியூர் ஜெயராமன் அவர்கள். சார் வணக்கம் சார். நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலான்னு நான் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக கிட்ட 10 நாளைக்கு மேலே வந்து சர்ச்சையான விஷயம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் அந்த மலை வந்து சிக்கந்தர் மலையா முருகன் மலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டே இருக்குது சார். அங்கே வந்து இப்போ சமீபத்தில் தான் MP நவாஸ்கனி போயிட்டு வந்தார், மதுரை MLA போயிட்டு வந்திருக்காங்க, பாஜகலேருந்து ராஜா போயிட்டு வந்திருக்காங்க, இந்து முன்னணி மாநில தலைவர் போயிட்டு காடேஸ்வர சுப்பிரமணியம் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு வரனால மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஏற்படுற மாதிரியே இருக்கே சார். உண்மையாலும் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை தான் என்ன சார்? கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கும் போது தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டுல முதல் படை வீடாக பார்க்கப்படுவது நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகர் பெருமாள் கோவில். அந்த மண் முழுவதும் முருகப்பெருமானுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது உயர்நீதிமன்றம் அல்ல, பாரத நாட்டு உச்ச நீதிமன்றம் அல்ல. இந்தியா சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாகவே இங்கிலாந்தில் உள்ள பிரிவியூ கவுன்சிலுக்கு சென்று தீர்ப்பு வாங்கி 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே எழுதப்பட்ட தீர்ப்பு இன்றளவுக்கும் இருக்கின்றது. அதே போன்று 1995ஆம் ஆண்டு வாக்கில் PD தினகர் என்ற நீதிபதி அவர்கள் அந்த இடம் திருப்பரங்குன்றம் மலையானது முருகப்பெருமான் சொந்தமானது, அந்த தீபத்தூணில் எப்பொழுது தீபம் ஏற்றப்பட வேண்டும், இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் முடிவு செய்ய வேண்டியது இந்து சமய அறநிலைத்துறை என்று மிக தெளிவாக தீர்ப்பில் கூறியுள்ளார். அதுல என்ன பண்ணிட்டாரு, நிகழ்ச்சியை உடனடியாக நடத்தணும் இல்லாம HRNC பண்ணிக்கிட்டோம்னு நினைச்சு இவங்களெல்லாம் இந்த இந்து அறநிலைத்துறை நல்லவனுங்க நினைச்சு கோவில் கொள்ளைத்துறைன்னு அவருக்கு தெரியல. இந்த கொள்ளடிக்கிறதுக்கெல்லாம் இந்த கும்பல் இந்து அறநிலைத்துறை உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க, குந்திட்டு இருக்காங்கன்னு ஜஸ்டிஸ் மாண்பமை நீதிபதிக்கு தெரியாம போன காரணத்தினால அவரு யதார்த்தமா நல்லவங்க நினைச்சு தீர்ப்பு எழுதும்போது இந்த மாதிரி உயர் இந்து அறநிலைத்துறை முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு எழுதினாங்க. இந்து அறநிலைத்துறையின் செயலற்ற திறனால், இந்து அறநிலைத்துறையின் இந்து விரோத போக்கினால், இந்து அறநிலைத்துறையின் ஒரு கையாலாகாத தனத்தால், இந்து அறநிலைத்துறையின் இந்த திராவிட மாடலுக்கு பூஜா தூக்கி இந்து மதத்திற்கு எதிராக தரக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றலே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மலைக்கு பெயர் ஸ்ரீ கந்தர் மலை என்ற பெயரை இவர்கள் சிக்கந்தர் மலை என்று சொல்ல பார்க்கின்றார்கள். நீங்க சொன்னீங்களே நாத்கனி என்கின்ற ஒரு நபர், அந்த ஆள் என்ன பண்றான், அங்க நான் போய் மலையில ஆடு வெட்ட போறேன் சிக்கந்தர் தர்கால அப்படின்னா காவல்துறை தடுக்குது. தடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான், சார் ஆடு எல்லாம் போய் வெட்டக்கூடாதுன்னு, அங்க சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா அப்படின்னு ஒண்ணு அசைவம் வாங்கிட்டு போய் முருகர் கோவிலுக்கு போய் படிக்கட்டுல குந்திக்கிட்டு இவனுக்கு அசைவம் திங்குறானுங்க. கேட்கிறேன், நேற்றுக்கு அதே இடத்துல போய் மதிக்குரிய அன்பு சகோதரன் பேர் இப்ராஹிம் கோயில், இந்த இடத்துல நான் வழி செய்ய போறேன்,
நான் சிக்கந்தர் தர்கா போறேன், இவருக்கும் போய் முருகப்பெருமானும் வழிபட போறேன், என்ன தடுக்காதீங்க போது காவல்துறை வெறி கொண்டு ஊர்க்கமாக தடுப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. கட்சியார தரன்னு இழுத்துட்டு போறாங்க. வேலூர் இப்ராஹிம மேனேஜ் பண்ணி ஜீப்ல ஏத்துறாங்க. வேலூர் இப்ராஹிம் என்ன கேட்கறது, முருகர் பெருமானுக்கு சொந்தமான மலையில ஒருத்த அசைவம் சாப்பிடுறான், அந்த அசைவம் சாப்பிடும் போது நீங்க வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் ஏதோ ஜமாத்துக்கு குர்கா வேலை பார்க்க வந்த மாதிரி ஒரு நினைப்புல அவங்க பேசுறது என்னன்னா, அதெல்லாம் இங்க பேசாதீங்க சார், நீங்க போய் பேச வேண்டிய இடத்துல பேசிக்க, அப்ப செய்ய வேண்டியவை நீ ஏன் செய்யல அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க எல்லாம் தடுக்கணும், நான் ஜனநாயக அடிப்படையில என்னுடைய உரிமையாக நான் குரல் கொடுக்க வந்திருக்கேன், என்னுடைய இந்து சகோதரர்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்க கூடாது என்று வேலூர் இப்ராஹிம் மிக தீவிரமாக ஆதாரத்துடன் எல்லாம் நேர்மையான முறையில எடுத்து முன் வச்சா கூட அங்க வந்து நவாஸ்கனி ஒரு சட்டம், வேலூர் இப்ராஹிமுக்கு ஒரு சட்டம், முஸ்லிம்களாகவே இருந்தால் கூட அங்க வந்து திமுக சார்புடைய முஸ்லிமாகவும் இந்து மதத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் அதை வந்து ஆண் வர்க்கம் ஏற்றுக்கொள்கின்றது, காவலையும் வேடிக்கை பார்க்கின்றது. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம் பாராட்டின் கலாச்சாரம் பண்பாடு இந்து மதம் என்பதவற்றை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடன் இஸ்லாமியர்களுக்கு நல்ல உறவு வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்னொரு முஸ்லிம் செயல்பட்டால் அதை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் காவல்துறை வைத்துக் கொண்டு தடுக்கும் வேலையை செய்கிறார்கள். நீங்க சொன்னது போல அண்ணன் ஹெச் ராஜா போயிட்டு வந்தாங்க, காடேஸ்வர சுப்பிரமணியம் போயிட்டாங்க, அண்ணனும் பேருங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி அங்கே வழிபாட்டிற்காக அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது. இந்த நேரத்திலே கேரளா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தும் முஸ்லிம்களை கொண்டு வந்து குவிக்கும் வேலையை இந்த நவாஸ்கனி கும்பல், இஸ்லாமிய மதப்படிவாத கும்பல் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராம ரவிக்குமார் இந்து தேர் கட்சியோட தலைவராக நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய சகோதரன் ராம ரவிக்குமார் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஷார்ட் வீடியோ. பிரியாணி வாங்கி மலைக்கு போறாங்க, நம்ம ஆள் யாராவது பன்னி வெட்டும் போராட்டம் இல்ல பன்னியை வச்சு சமைச்சு பகிரி பரிமாற போறேன் அப்படின்னு சொன்னா காவல்துறை அதை அனுமதி வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை தமிழக அரசு காவல்துறைக்கும். நான் இன்னொன்னு சொல்றேன், கர்நாடகால இருந்தும் கேரளா இருந்தும் இஸ்லாமியர்களுக்கு திருப்பரங்குன்றத்துல கொண்டு வந்து குமிங்கன்னா நாங்க அது மாதிரி செஞ்சா வேற மாநிலங்கள்ல இருந்து வேற மற்ற மாவட்டங்கள்ல இருந்து இந்து மக்கள் திருப்பரங்குன்றத்தில் கொண்டு வந்து திரட்டினால் தமிழக அரசும் காவல்துறையும் இதே போன்று அமைதியை வேடிக்கை பார்க்குமா என்பது என்னுடைய கேள்வி. மற்றொரு கேள்வியாக, எங்கேயாவது திருவிழா நடந்தா, எங்கேயாவது வழிபாடு நடந்தா, எங்கேயாவது ஒரு பெரும் கூட்டமா இருந்தா, அந்த பகுதியில் 10 இஸ்லாமியர்கள் இருந்தா ஓடி வந்து ரோஸ் மில்க் கொடுக்கிற பாய்மார்கள்லாம் எங்க, ரோஸ் மில்க் பாய்ஸ் எல்லாம் எங்க, அதெல்லாம் வந்து புல்லா ஏமாத்து வேலையா என்பதை நல்ல முஸ்லிம்கள் தெளிவுபடுத்த வேண்டும். என்னை பொறுத்தவரை 80% இஸ்லாமியர்கள் அமைதி விரும்புகின்றார்கள், இதை போன்ற அக்கப்போரை விரும்புவதில்லை. மாறாக நீங்கள் அடிப்படைவாதிகள் கையில் சிக்கினால் இந்து சமுதாயத்திற்கு எதிராக நீங்களும் நிற்கின்றீர்கள் என்றுதான் பொருள்படும். என்ன காரணம் என்றால், துரியோதனர்களின் சபையில் இருந்த பீஷ்மரும் துரோணரும் அங்கே வேடிக்கை பார்த்த காரணத்தால் தான் மகாபாரத போர் உருவாயிற்று. நீங்கள் அதை போல் இல்லாமல் அன்பான இஸ்லாமிய நல்ல இஸ்லாமிய சகோதரர்களே, அடிப்படைவாத முஸ்லிம் அடிப்படைவாதிகள் வந்து உங்களை தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தேசியவாத மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற தமிழருடன் தாயா பிள்ளையாரும் மாமன் மச்சானா இருக்கும் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அன்பு இஸ்லாமியர்களே, உங்களிடம் வைக்கும் ஒரே கோரிக்கை, இதை போன்ற அடாவடி செயல்களை நீங்கள் தயவு செய்து தடுத்து நிறுத்தல். இல்லை என்றால் நீங்களே தமிழகத்தில் அமைதி குலைந்து போவதற்கான வழியை கூறுகின்றீர்கள். அந்த தீய களங்கத்தை நீங்கள் சுமக்க கூடாது என்று என்னுடைய அருமை இஸ்லாம் சகோதரர்களுக்கு நான் கோரிக்கையாக வைக்கின்றேன். சரிங்க சார், இப்போ நவாஸ்கனி வந்து இப்போ அங்கே போயிட்டு வந்திருக்காரு, அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போயிட்டு வந்திருக்காரா, இல்லை திமுகவுடைய எம்பி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க போயிட்டு வந்திருக்காரா? அவர் வந்து திமுகவோட எம்பி அதே இஸ்லாமியருங்கிற அடிப்படையில் தான், அதை நல்லா புரிஞ்சுங்க. திமுக என்றைக்குமே ஒரு நேர்மையான மனிதர்களை அவங்க வந்து என்கரேஜ் செய்யறதே கிடையாது. நல்லா கவனிச்சுப்பேன். இன்னைக்கு
தமிழக முதல்வர் நமக்கான முதல்வர் அப்படின்னு டிவி எல்லாம் வந்து மார்த்தட்டிக்கிறாரு. அந்த தமிழக முதல்வர் இன்னைக்கு மதுரைக்கு போயிருக்காரு. மதுரைக்கு போனவர் திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி வாய் திறப்பாரா? திருப்பரங்குன்றம் பிரச்சனை பற்றி பத்திரிகையாளர்களும் அவரிடம் கேள்வி எழுப்புவாரா? எல்லாத்தையும் தாண்டி திருப்பரங்குன்றம் எம்ஏவாக இருப்பவர் அதிமுக இருந்தவர், அங்க இருக்காருங்க சயின்டிஸ்ட் ராஜு, அவர் ஏன் வாய திறக்க மாட்டாரு? பிஜேபி மட்டும்தான் வாய திறக்கு. மீதி அனைத்து கட்சிகளும் நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு எதிராக தமிழ் கடவுளின் முதலாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை காவு கொடுப்பதற்கு இவளெல்லாம் துணை போகின்றனோ என்ற அச்சம் என்னுள் ஏற்படுகிறது. பல தகவல் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.